எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் ஆஞ்சநேயர் வடை. இது நம்ம எல்லாருமே பெருமாள் கோவிலில் சாப்பிட்ருப்போம். நல்லா கிறிஸ்பியாக இதாக இருக்கும். ஸோ இது நார்மல் உளுந்து வடை இல்லை, பட் இதில் யூஸ் பண்ணுற நம்ம இன்க்ரீடியண்ட்டும் மெயினாக வந்து உளுந்து தான். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு உளுந்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி அதை நல்லா அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக நல்லா அந்த உளுந்து முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் வரையும் நல்லா அதை ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்ட்ரெயினர் கொலாடரில் எடுத்து நல்லா அதை வடிகட்டிடுங்க. தண்ணி நல்லா அந்த உளுந்தில் இல்லாத அளவுக்கு ஒரு 15 நிமிஷம் அதில் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உளுந்து வந்து உதிராக தண்ணிலாம் இல்லாமல் இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய உளுந்து நிறைய வடை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேட்சாக கூட நீங்கள் வந்து இந்த உளுந்தை அரைச்சிக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய ஜார் எடுத்துகிட்டு ஒரே இதில் அரைச்சிக்கோங்க. இந்த இது முக்கியமாக என்ன அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா வடை உப்பிட்டு ஒரு மாதிரி சவுன்னு ஆகிடும். ஸோ இந்த வடை கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ தண்ணி ஊற்றாமல் அதில் இருக்கிற அந்த ஈரத்துலையே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அரைச்சி எடுத்த இந்த உளுந்தில் நான் ஒரு கொஞ்சமாக அரைச்ச மாவு மட்டும் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும், கொஞ்சம் அந்த குருமிளகு டேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மிளகு போட்டுக்கலாம். இந்த உளுந்து வடைக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு மித்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வடை செய்யறதுக்கு தேவையான அந்த மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட் விரித்து அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தடவிக்கங்க. அந்த பாலித்தீன் ஷீட்டில் நம்ம வடை செய்ய போகிறோம். இப்போது ஒரு உருண்டை அந்த நம்ம தயாரித்து வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்துக்கோங்க. அந்த மாவை வந்து பாலித்தீன் கவர் மேலே வச்சு இன்னொரு பாலித்தீன் கவரால் அதை மூடிட்டு ஒரு டவரா இல்லைன்னா ஒரு கப்பு எடுத்து ஈவனாக நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு இடத்துல கனம், ஒரு இடத்துல சன்னமாக வரக்கூடாது. ஈவனாக வர அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வட்டமாக வடையை தட்டி எடுத்துக்கோங்க. தட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் சென்டரில் வந்து இந்த வடைக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வடை அவ்வளோ சன்னமாக வந்திருக்கு, ஈவனாக வந்திருக்கு, தட்டியாச்சு. அண்ட் நடுவில் ஓட்டையும் போட்டாச்சு. இப்போது இது பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காஞ்சிச்சான்னு ஒரு துண்டு போட்டு பார்த்துட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம இங்கே தட்டி வச்சுருக்கிற வடையை வந்து மெதுவாக போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். ஸோ நல்லா வெந்துடும் உள்ள எல்லாமும். எண்ணெயை மெதுவாக தெளித்து கொடுத்துட்டு அப்பப்போ அப்படியே அதை வந்து திருப்பி போட்டு எடுங்க. இந்த வடை நல்லா பொன்னிறம் ஆற வரையும் நம்ம குக் பண்ணணும். இப்போது இந்த வடைக்கு நான் ஆக்சுவலாக வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணினேன். நீங்கள் கருப்பு உளுந்தையும் போட்டு இதை வடை பண்ணலாம். நல்லா ஒரு டார்க் கலரில் உங்களுக்கு வரும். ஸோ எந்த உளுந்து வேணால் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வடை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இது சுவையான வடை ரெடி. நிவேதியம் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.